மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியிருக்கிற திருவாசகத்தை பற்றி இன்றைய தினம் நாம் சிந்திப்பதாக திருவருள் கூட்டுவித்திருக்கிறது. இறைவனிடத்திலே நாள்தோறும் வழிபாடு அல்லது பூஜை செய்கிற போது படிப்பதற்கு தகுதியான நூல்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மகான்களும் மகனீயர்களும் அருளியிருக்கின்ற அருளிச் செயல்கள். சாதாரணமான சின்ன சின்ன அவசியமற்ற பாடல்களை பாடி பொழுதை கழிப்பதை விட இந்த ஆன்மா கடைத்தேறுவதற்கு வழிகாட்டக்கூடிய ஞான அனுபவம் உடைய மகான்களுடைய பாடலை பாடுவது ஒரு நல்ல வழிபாட்டு முறை. இந்த நாட்டில் திருவாசகம் எப்படி படிக்கிற பழக்கம் இருந்தது என்று கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். திருமண வீடுகளில் திருவாசகம் பாடுவார்கள். அங்கே பொன்னூஞ்சல் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி இருக்கிறார். அங்கே ஊஞ்சல் நடக்கிற போது அந்த பொன்னூசல் பாடுவார்கள். அந்த திருமண பெண்ணுக்கு தேவையான மங்கள பொருள்களை இடிப்பது, மஞ்சள் கிழங்கு இவற்றையெல்லாம் போட்டு இடித்து பொற்சுண்ணம் என்று ஒன்று தயாரிப்பார்கள். திருப்பொற்சுண்ணம் என்று பாடியிருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள். அதை பாடுவார்கள். இப்படி மங்களகரமான திருமண வைபவங்கள், குழந்தை பிறப்பு என்றெல்லாம் நல்ல காரியங்களுக்கு பாடிக்கொண்டே வந்த திருவாசகத்தை அண்மை காலமாக யாராவது உயிர் விட்டால் மட்டுமே பாடுகிற நூலாக ஆக்கி அதனுடைய கௌரவத்தை குறைத்திருக்கிறார்கள். ஒருத்தருக்கு உயிர் போகும்போது ஓதுவாருக்கு சொல்லி அனுப்பும்பாங்க. அதாவது அவர் திருவாசகம் பாடி இவர் கேட்டுட்டு போட்டோம் அப்படின்னு உயிர் பிரிய போகிற சமயத்தில் ஓதுவாருக்கு சொல்லி அனுப்பும்பாங்க. ஓதுவாரை பார்த்தா இவருக்கு முன்னாடி போகிறவர் மாதிரி இருப்பார். ஏன்? சௌக்கியமாக இருக்கும்போது அவரை கூப்பிட்டு பட்டு வேஷ்டி வச்சா சௌக்கியமாக இருப்பார். போகிறப்ப கூப்பிட்டு விட்டா அவர் எப்படி நல்லா இருப்பார்? அவர் திருவாசகம் பாட ஆரம்பித்தா உயிர் போகிறவர் சொல்வார், இன்னும் ஒரு 2 நாள் தாங்கும், அவர் அப்புறம் வர சொல்லும்பார். அது அதை விட திருவாசகம் அதற்காக உருவாக்கப்பட்ட நூல் அல்ல. அதாவது ஆன்ம கடைத்தேற்றத்துக்கு அது துணை, அது உண்மை. எல்லா நிலைகளிலும் மருந்தாகவும் விருந்தாகவும் இருப்பது திருவாசக தேன். தேனுக்கு 2 குணம் உண்டு. எதிரெதிரான இயல்புகளை உள்ளடக்கி இருப்பது தேனின் இயல்பு. ஒரு கருத்து சொல்லுகிறார்கள், வெந்நீரில் கலந்து உண்ணுகிற போது மேனி மெலிகிறது என்றும் பாலில் கலந்து உண்ணுகிற போது உடம்பு பருக்கிறது என்றும் தேனை பற்றி ஒரு குறிப்பு சொல்லுகிறார்கள். இது தெரிஞ்சுமா நீ இப்படி இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஆனால் அது ஒரு கணக்கு இருக்கு. எதிரெதிரான இயல்பு, உடலை பருக்க வைப்பது, உடலை மெலிய வைப்பது, 2ம் தேனுக்குள்ளே இருக்கிறது. அதுபோல் உலகியலில் செல்வமாக செல்வாக்காக வாழ்வதற்குரிய அமிழ்த நிலை திருவாசகத்தில் இருக்கிறது. ஆன்மா பரமான்மாவோடு கலக்கிற ஆனந்த நிலையும் திருவாசகத்துக்குள்ளே இருக்கிறது. இதுதான் திருவாசகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அந்த தேன் என்பது என்றால் எங்கிருந்து தேனை எடுப்பார்கள்? மலரிலே இருந்து எடுப்பது வழக்கம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருக்கும். ஒரே மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனுக்கு மரியாதை கூட. கலப்படமாக பலவிதமான மலர்களிலே இருந்து வண்டு போய் எல்லா மலர்களிலே இருந்தும் எடுத்துக்கொண்டு வந்து தேனடையில் வைத்திருக்கிற ஒரு தேனை விட ஒரு சந்தன காடு என்று வைத்துக் கொள்ளுங்கள், சந்தன மரக்காடு, அங்கு பூத்திருக்கிற பூக்களிலே இருந்து வண்டு தேனை எடுத்துக்கொண்டு வந்து முழுக்க சந்தன தேனாகவே அடையில் வைத்திருந்தால், வேறு தேன் கலக்காத வகையில் ஒரே மலரிலே இருந்து தேன் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த தேனுக்கு மரியாதை கூட. இந்த திருவாசக தேன் என்கின்ற தேனை வாதவூர் வண்டு என்கின்ற மாணிக்க வாசகர் பலவிதமான மலரிலே இருந்து எடுக்கவில்லை. சிவபெருமானுடைய திருவடி தாமரை என்ற ஒன்றில் மட்டுமே பற்று வைத்து தாமரையில் இருந்து எடுத்த தேன் சிவத்தேன், திருவாசகத்தேன். அதில் கலப்படம் கிடையாது. இப்போ நாமெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாமி நமக்கு சரியான சௌரியம் பண்ணாட்டி சாமியை மாற்றிவிடுவோம். ரொம்ப இடைஞ்சலாக இருக்கார் இந்த சாமி, இவரோட நமக்கு என்னத்துக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறார், டக்குன்னு வேறு சுவாமியை மாற்றிவிட்டா என்ன, அப்படி மதமே மாற்றிவிட்டா என்னன்னு தானே யோசிக்கிறோம் உலகத்தில்.
நமக்கு சௌரியமா இல்லை அப்படின்னா மாறிட வேண்டியதுதான் அப்படின்னு நாம நினைக்கிறோம்.